அனைவருக்கும் வணக்கம். நாம் டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் வந்து கல்ச்சுரல் அண்டு அவார்ட் தொடர்பான நிகழ்வுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து ரொம்ப குறைவான நிகழ்வுகள் அப்படிங்கிறதுனால ரெண்டுத்தையுமே வந்து இந்த ஒரே கிளாஸ்லேயே வந்து பார்த்துருவோம். முதல்ல கல்ச்சுரல் தொடர்பான நிகழ்வுகள் பார்க்கும்போது யக்ஷகானா அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு நடனம் இது வந்து என்ன விதமாக பார்க்க போகிறோம்னா, துளசி ராகவேந்திர ஹெக்டே அப்படிங்கிற ஒரு 15 வயது ஒரு ப்ராடிஜினா வந்து ஒரு துறையில் வந்து சிறந்து விளங்குறவர்கள் வந்து ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு யக்ஷகான பர்ஃபார்மராங்க. இவங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து யங் அச்சீவர் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து ரோட்டரி கிளப் மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யக்ஷகானா அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் இந்தியன் தியேட்டர் ஃபார்ம்ங்க. தியேட்டர் ஃபார்ம்னா என்ன, ஒரு தியேட்டர் மாதிரி அமைச்சு பரதநாட்டியம்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பரதநாட்டியம் ஒரு தியேட்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதுபோல் யக்ஷகானா அப்படிங்கிறது ஒரு தியேட்டர் ஃபார்ம். இது எங்கெங்கெல்லாம் இந்த நம்ம பரதநாட்டியம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ இந்த யக்ஷகானா அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டுக்கு சொந்தமானதுன்னு பார்க்கும்போது கர்நாடகா அண்டு கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்காடு அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து பெரும்பாலும் வந்து இந்த யக்ஷகானா நடனம் வந்து ஆடுவாங்களாம். ஸோ இது வந்து எந்தெந்த பீரியடில் பார்க்கும்போது பக்தி மூமெண்ட்டில் வந்து இது வந்து எவால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பீரியட் ஆஃப் பக்தி மூமெண்ட். அண்டு இந்த ட்ரெடிஷனல் அப்படிங்கிறது பாருங்கள், டஸ்க் டு டான்னா என்ன அப்படின்னா, டஸ்க்னா என்ன, ஈவினிங் டான்னா வந்து உதயம், அதாவது ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டஸ்க் டு டான்னா என்ன அப்படின்னா, காலையில் ஈவினிங்லேருந்து விடிய காலை வரைக்கும் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து போகுமா. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்களாம். அந்த எந்தெந்த ஸ்டோரிஸ்ன்னு பார்க்கும்போது ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதா, ஸோ இது மாதிரி புராண கதைகளை பேஸ் பண்ணி தான் இந்த நடனம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்க்கும்போது இதில் வந்து நடனமும் இருக்குமா, அதே போல் கமெண்ட்ரி இருக்குமா. பாருங்கள், போத் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பை டேலண்டட் ஆர்டிஸ்ட் அண்டு கமெண்ட்ரி. அதாவது நம்ம பார்த்துருப்போம், நம்ம பட்டிமன்றம் மாதிரியோ இல்லை இந்த வில்லுப்பாட்டில் வந்து கதை மட்டும் சொல்லுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஆனால் இதில் வந்து பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து கமெண்ட்ரி வந்து கொடுப்பாங்க, ரெண்டுமே இருக்குன்றாங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து கனடாவில் இருக்கும். அந்த நம்ம கமெண்ட்ரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த கமெண்ட்ரி அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து கன்னடா லாங்குவேஜில் தான் இருக்குமா. ப்ளஸ் வந்து சில நேரங்களில் மலையாளத்தில் பண்ணுவாங்களாம். அதே போல் துளு லாங்குவேஜ், துளுன்றது வந்து கர்நாடகாவில் பேசக்கூடிய ஒரு மொழி. ஸோ அந்த மொழியிலே வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்களாம். சரி, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சண்டா, மட்டலம், ஜகாட்டா ஆர் ஜெங்கிலா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இதில் வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யக்ஷகானா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. ஸோ இதுதான் வந்து இந்த யக்ஷகானா அப்படிங்கிறது. ஸோ இந்த இப்போ யக்ஷகானா பர்ஃபார்மரான இந்த துளசி ராகவேந்திர ஹெக்டே இவங்க தாங்க, ஒரு பெண். இவங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, இந்த யங் பர்ஃபார்மர் அவார்டு அப்படிங்கிறது. சரியா, அடுத்து வந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நீங்கள் ரீசெண்ட் டேஸில் வந்து பெரும்பாலும் வந்து நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. அதாவது பீப்புள் ஆஃப் நாகாலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்து இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடி வராங்களா. இது வந்து ஒரு 10 டே ஃபெஸ்டிவலுங்க. இது 10 நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். இது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது திருவிழாக்களின் திருவிழான்னு சொல்லுவாங்க, இல்லை விழாக்களின் விழான்னு சொல்லுவாங்க. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் ஆனது நடக்கும். இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்க்கும்போது கல்ச்சுரல் கனெக்ட் தான் இந்த வருஷத்தோடைய தீம் ஆனது. ஸோ இது வந்து ஸ்டேட்ஹுட் டேவாகவும் இது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1962 ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட் மூலமாக பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட அந்த ஆக்ட் மூலமாக இந்த நாகாலாந்து வந்து அதுக்கு முன்னாடி யூனிட் டெரிட்டரியாக இருந்தது. அதன் பிறகு ஸ்டேட்டை வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிசம்பர் 1 1963 அவங்களுடைய ஸ்டேட்டுடைய நாளாக, மாநில நாளாக வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது கிரேட் ஹார்ன்பில் அப்படிங்கிறது ஒரு பறவை. அது அந்த பறவையை ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு வகையில். இப்போ நம்ம ஊரில் பார்க்கும்போது நம்ம இந்தியாவுடைய தேசிய பறவை என்ன பார்த்துருக்கோம், இது மயிலை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது போல் அந்த மாநிலத்துக்கான பறவை அப்படிங்கிறது பறவைகள்லாம் இல்லை, அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். ஸோ இது வந்து நாகாலாந்தில் இருக்கக்கூடிய கோஹிமா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கிசாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த நாகா ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அந்த இடத்துல தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா. ஸோ இதுதான் வந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப் பீப்புள் இல்லையா. ஸோ அந்த ட்ரைப்ஸ் மாதிரி தான் அவங்களுடைய அட்டையர்லாம் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த கல்ச்சர் ரிலேட்டடான நியூஸ் வந்து ரிலேட்டட் நியூஸ் தான். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தா வந்து அவார்டு ரிலேட்டடாக யாருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டுங்க. இந்த அவார்டு எதுக்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 வயதுலேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபீல்ட்ஸில் என்னென்ன ஃபீல்ட்ஸ், அவங்க என்னென்ன ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னோவேஷனாக இருந்தாலும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோஷியல் சர்வீஸ்,
ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், கல்ச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சரல், பிரேவரி, இந்த மாதிரி ஒரு 7 கேட்டகரி சொல்கிறாங்க. இந்த 7 கேட்டகரியில் சிறந்த விளங்கக்கூடிய எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் அவங்களுக்கு, அதாவது 5 வயசுலேருந்து 12 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக, அதாவது பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து 17 பேருக்கு வந்து பிரசிடென்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எந்தெந்த ஃபீல்டு நம்ம பார்த்துட்டு இல்லையா, இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அந்த அமைச்சரவை தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். இந்த அவார்டு வந்து இது யார் செலக்ட் பண்ணுறான்னு பார்க்கும்போது நேஷனல் செலெக்ஷன் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இவங்களே தான், இவங்க வந்து ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க, நேஷனல் செலெக்ஷன் கமிட்டின்னு. அந்த கமிட்டி வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. யார் செலக்ட் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணிட்டு இவங்க அந்த அவார்டு கொடுக்குறாங்க. சரிங்களா. அடுத்தா வந்து டர்னர் பிரைஸ் 2024. இந்த டர்னர் பிரைஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலாந்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டுங்க. இது இங்கிலாந்து தானே? எஸ், பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ரைட்டருங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு இது. ஸோ இதில் பார்க்கும்போது இந்தியன் ஆரிஜினான ஸ்காட்டிஷ் ஆர்டிஸ்ட், அதாவது இந்தியன் ஆரிஜினா என்ன, இங்கே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போய் செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்தியன் ஆரிஜின் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்காட்டிஷ் ஆர்டிஸ்ட் ஜஸ்லிம் கவுர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ரெஸ்டீஜியஸான டர்னர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எக்ஸிபிஷனுக்காக, அவங்களுடைய இதுக்காக, சிறப்புக்காக ஆல்டர் அப்படிங்கிற ஒரு தீம் மூலியமாக, அதாவது என்ன அவங்களுடைய ஒர்க்குங்க அது. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டர்னர் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1984 கொடுத்துட்டு வராங்களாம். இது வந்து கண்டெம்பரரி ஆர்ட் அண்ட் அவார்ட் டு பிரிட்டிஷ் ஆர்டிஸ்ட். பிரிட்டிஷர்களுக்கு மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க, உலகத்தில் யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அங்கே பாருங்கள், அவங்க அதிகமாக வந்து பிரிட்டனில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும், அதாவது இலக்கியத்துறையில், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இலக்கியத்துறையில் பெரும்பாலும் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்படின்லாம் வந்து இங்கிலாந்துலேயே வந்து பிறந்தவங்களா இருக்கணும், குளோபல் வைடு வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும். இவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்களாம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன பார்க்கும்போது லைஃப் டைமை யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து இது கொடுக்குறாங்களாம். பாருங்கள், இது யாருடைய அவார்டுக்கு நேமில் வந்துருக்கு பார்க்கும்போது இங்கிலீஷ் பெயிண்டரான JMW டர்னர், அவருடைய பேர் தான் வந்து இந்த அவார்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. பேட்ரன்ஸ் ஆஃப் நியூ ஆர்ட், அவங்க தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. த குரூப் கால்டு பேட்ரன்ஸ் ஆஃப் நியூ ஆர்ட், இவங்க தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. 1991 2016 வரைக்கும் ஒன்லி ஆர்டிஸ்ட், அதாவது 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டாங்களாம். இதை வந்து 2017 பிறகு வந்து நீக்கிட்டாங்க. எத்தனை வயசு வேணாலும் கொடுக்கலாம், அதாவது 60 வயசு இருந்தாலும் 70 வயசு இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் இந்த அவார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது முன்னாடி வந்து அனிஷ் கபூர் அப்படிங்கிறவங்களுக்கு 1991 வந்து கொடுத்துருக்காரு. இவரும் வந்து ஒரு இந்தியன் ஆர்ஜின் பிரிட்டிஷ் ஆர்டிஸ்ட், அதாவது பிரிட்டிஷாக இருக்கணும் அவங்க, அவ்வளோதான். மற்றபடி அவர் இந்தியன் ஆர்ஜினாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு, ஆனால் அவர் பிரிட்டிஷ் ஆர்ஜினாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ டர்னர் பிரைஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்லிம் கவுர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த சாகித்ய அகாடமி அவார்ட். சாகித்ய அகாடமி பற்றி நமக்கு தெரியும். நம்ம ரீசெண்ட் டேஸில் புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் நிறைய புத்தகம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம அடிக்கடி நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி அப்படிங்கிற அவார்டு வந்து இந்த ஆனுவல் அவார்டு அப்படிங்கிறது 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி போயட்டான ககன் கில் அப்படிங்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் ரைட்டரான ஈஸ்டின் கேர் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, ஸோ தவறாக தான் மன்னிச்சுக்குவாங்க. ஸோ இந்த கில் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய போயிட்ரி கவிதை புத்தகமான மெயின் ஜப் டேக் ஹை பஹர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அதே போல் ஈஸ்டின் கேர் அவர்களுக்கு வந்து அவங்களுடைய நாவலான ஸ்பிரிட் நைட்ஸ் அப்படிங்கிற இந்த 2 பேருக்கு இந்த அவார்டுகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது 1954 கொடுத்துருக்காங்க. இது வந்து லிட்டரரி ஹானர், அதாவது இலக்கியத்துறை சார்ந்த ஒரு அவார்டு. இது 24 லாங்குவேஜஸில், இந்தியாவில் இருக்கக்கூடிய 24 லாங்குவேஜஸில் வந்து இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. எந்த மொழியில் வேணால் நீங்கள் எழுதலாம். ஆனால் கான்ஸ்டியூஷனில் பார்க்கும்போது மொத்தம் 22 லாங்குவேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க 2 லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அதாவது இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி. இந்த 2 லாங்குவேஜில் நீங்கள் எழுதியிருந்தாலும் இந்த சாகித்ய அகாடமியில் வந்து கொடுப்பாங்க. இதில் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளேக்னா இந்த அவார்டு ஷீல்டு மாதிரி சொல்லுவாங்களே அது ஒன்று, அப்புறம் ஒரு ஷாலு, ப்ளஸ் வந்து ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டான 1 லட்ச ரூபாய் இது வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சாகித்ய அகாடமி வந்து பார்க்கும்போது இது வந்து இந்தியாஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு நேஷனல் லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமான ஒரு அவார்டு. இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குதா, கவர்மெண்ட் இது வந்து ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், ஒரு தனியார் நிறுவனம், சுயாதீன நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு 24 லாங்குவேஜஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டில் வந்து பாஷா சமன் அப்படிங்கிற ஒரு அவார்டும் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பெஷல் அவார்டாக. இந்த அவார்டு வந்து லாங்குவேஜஸ்க்காக கொடுக்குறது இல்லை, கான்ட்ரிபியூஷன் டு லாங்குவேஜ் நாட் ஃபார்மலி ரெகனைஸ்ட் பை, அதாவது லாங்குவேஜஸில் யாரெல்லாம் வந்து சிறப்பாக செய்கிறாங்களோ, கிளாசிக்கல் அண்டு மிடிவல் லிட்ரேச்சர், அதாவது பழங்கால மொழிகள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மொழிகளுக்கு யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, அதாவது இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம சிஎம் கூட வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், யாரெல்லாம் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்திரை எழுத்துக்களை யாரெல்லாம் வந்து தமிழை வந்து மொழிபெயர்த்துறாங்களோ, அதை யார் டைசெக்ட் பண்ணுறாங்களோ, அது யார் வந்து அது வேணால் அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு பொருளை அனுபவிச்சாங்க இல்லையா. ஸோ அது போல் அந்த மொழிகளுக்கு, அந்த லிட்ரேச்சருக்கு யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ,
இப்போ சங்க இலக்கியங்கள் என்னென்னலாம் வந்து சொல்லலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு பார்க்கும்போது 8 தொகை 10 பாட்டு இந்த லாங்குவேஜஸ் இந்த இலக்கியங்கள்லாம் சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அது பேர் வந்து பாஷா சமன். பாஷா பேரில் பாருங்கள், பாஷானா ஹிந்தியில் மொழின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாஷா சமன். சரிங்களா. இந்த கிளாஸில் நாம் டிசம்பர் மாதத்தில் நடந்த கல்ச்சரல் ரிலேட்டடான அதே போல் அவார்டு ரிலேட்டடான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.